ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இந்த ஜூன் மாதம் விசேஷமான நாளாக இருக்கின்றது. காரணம், அம்மா அவர்கள் தன்னுடைய இந்த ஜூன் மாதம் தன்னுடைய ஸ்தூலமான ஆடையை விடுத்து பாபாவுடைய மடியை அடைந்து அட்வான்ஸ் பார்ட்டில் இப்பொழுது சேவை செய்து கொண்டு வருகின்றார். 24/6/2025 ஆண்டு அவருடைய நினைவு தினம். இந்த உலகம் முழுவதும் வெகு விமரிசையாக அவருக்கு நினைவுகளை அனுப்புவார்கள். 1965 சரீர விட்டார். நேற்று கூட நாம் பார்த்தோம், அவர் இளமை காலம் எப்படி இருந்தது, அவர்கள் தந்தை எப்படி பிசினஸ் செய்தார்கள், எப்படி எல்லாம் இழந்து பாபாவுடைய மடியில் வந்த பிறகு எப்படி அந்த லக்ஷ்மி ஆக வேண்டும், அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி ஆக வேண்டும் அப்படி என்ற முயற்சி செய்து வெற்றி கண்டிருக்கின்றார். மாதேஸ்வரியாக இருந்து, சரஸ்வதியாக இருந்து வாருங்கள். சரீர விட்ட பிறகு அவரை பற்றி அவ்யக்த வதன செய்தியை கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்திருக்கின்றார்கள். அவரை பற்றி நாம் கேட்கலாம். பாருங்கள், இந்த மாதம் அனைத்து சென்டராக இருந்தாலும் சரி, ஜப் ஜோனாக இருந்தாலும் சரி, மதுவனாக இருந்தாலும் சரி, கீதா பாடசாலாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சரி, சுய தரிசன சக்கரதாரி, அதாவது பிராமண குல பூஷன் சகோதரர் சகோதரிகளுக்கு, மதுபன் நிவாசிகளான எங்களுடைய உள்ளார்ந்த அன்பு நினைவுகளை இப்பொழுது நீங்கள் எல்லோரும் ஸ்வீகாரம் ஏற்றுக்கொள்வீர்களாக. உங்களுக்கு மம்மாவுடைய செய்தியானது தெரியும். என்ன தெரியும்? அதாவது இனிமையான மம்மா அவர்கள் அந்த சூலமான ஆடையை விடுத்து என்ன செய்திருக்கின்றார்? சூட்சம வதனவாசி ஆகிவிட்டார். அதனால பிராமண குழந்தைகளான நாம் எல்லோரும் பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து விண்ணப்பித்து வரவழைத்தோம், வரவேற்பு செய்தோம். ஆனால் சர்வசக்திவான் பாபா வேண்டுதலுக்கு விடை தரவில்லை. வர முடியாது. மம்மா சரீரை விட்டு போன பிறகு திரும்பி வர முடியுமா என்ன? முடியாது. அதனால இனிமையான நாடகம் என்று இதை சொல்ல வேண்டும். முரளி முடிந்த பிறகு பகல் 2 மணிக்கு மம்மாவை அவர்களை மதுபன் பூமியிலிருந்து விடை கொடுப்பதற்கான நிகழ்ச்சி ஆரம்பமானது. இது அந்த காலத்துல 1965 ஆண்டு அந்த நினைவுகளை நீ கொண்டு வர வேண்டும். அப்போ சர்வசக்திவான் பாபா கட்டளை கொடுத்திருந்தார். என்ன கட்டளை? மம்மாவிற்கு மிகவும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தை உருவாக்க வேண்டும். என்னது? மம்மாவிற்கு மிகவும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தை உருவாக்க வேண்டும். அந்த கட்டளையின்படி வண்ணமயமான மலர்களினால், அந்த வெள்ளை துப்பட்டியால் ரதம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. 1965 ஆண்டு. முழுமையாக 1:30 மணிக்கு மம்மாவுடைய பௌதிக சரீரம் அந்த மலர்களால் சூழப்பட்டு அந்த சந்தனத்தினுடைய திலகத்தால் அலங்கரித்து தயாராக வைக்கப்பட்டிருந்தது. பிறகு இறுதி அரை மணி நேரம் வரை பாப்தாதா, நாங்கள் அனைத்து குழந்தைகளும் இறுதி பார்வைக்காக, நம்ம எல்லோருக்கும் தெரியும், 4 தாமத்தில் இஸ்டி ஹாலில் அங்க யோகத்தில் எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள். கடைசி வரை இப்பொழுது கூட பாபா எங்களுடைய மம்மாவை திரும்ப அனுப்பி விடுங்கள் அப்படின்றோ எல்லா பிராமண குழந்தைகளும் விண்ணப்பித்திருந்தார்கள். இறுதியாக 3 மணிக்கு மம்மாவுடைய சரீரம் அந்த ரதத்தின் மீது படுக்க வைக்கப்பட்டது. அங்கே நிறைய மம்மாவுடைய அந்த சூலமான ஆடையை போட்டோக்கள் முதலிய எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய எங்க பாண்டவ பவன்ல
அனைத்து கோபிகளும் வரிசையாக நின்றிருந்தார்கள். அப்போ அந்த ரதம் முன்னேறி செல்ல ஆரம்பித்தது. அப்போ சாகார பாபா கூட மதுவனத்தினுடைய நுழைவு வாயில் வரை தோள் கொடுத்து வந்தார். மதுவனத்தினுடைய கேட்டுக்கு வெளியே சென்றவுடன் நம்முடைய ஒரே விதமான அந்த உடுப்பை அணிந்து கொண்டு குழந்தைகள் நாங்கள் அனைவரும் மிகவும் அமைதியுடன் 3 பேராக வரிசை அமைத்துக் கொண்டோம். முதலையாக சகோதரர்கள், பிறகு சகோதரிகள் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த காட்சி நீங்க அனுபவம் செய்து கொண்டிருங்கள். காரணம், அந்த சமயத்துல நாம் இப்பொழுது பார்த்திருக்க கூட மாட்டோம். இது போல செய்திகளை கேட்டுதான் நம்ம அனுபவம் செய்ய முடியும். இப்படியாக சகோதரர்கள் 3 பேராக வரிசையாக ரதத்தின் பின்னாடி சென்று கொண்டிருந்தார்கள். அந்த காட்சி ஏதோ பரிசாக்களுடைய கூட்டம் சென்று கொண்டிருந்தது போல இருந்தது. அப்போ பிராமண குழந்தைகள் வரிசை கிரமமாக தோள் கொடுத்து இறுதி சடங்கிற்கான இடத்திற்கு முன்னேறி சென்றார்கள். அப்போ வழியில் அனைவரும் இந்த விசித்திரமான அலௌகிக காட்சியை மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமா, இது என்ன ஆச்சரியம், இவ்வளவு பேர் இருந்த பொழுதும் இவ்வளவு அமைதியாக அப்படி என்று எல்லோரும் அங்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள். இறுதியாக வழிநடை முடிந்து இறுதி சடங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு எல்லோரும் வந்தடைந்து விட்டார்கள். அந்த சமயத்துல அங்கு கூட அனைவரும் யோகத்தில் அமர்ந்திருந்தார்கள். இன்னொரு பக்கம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த இறுதி நேரத்தில் மும்பையினுடைய ஈஸ்வரிய குடும்பத்தினர், அதாவது பிளைட்ல ரயில் வண்டி மூலமாக பயணம் செய்து நேரடியாக அந்த மயான பூமிக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். மம்மாவுடைய இறந்த சரீரத்தை பார்த்த அனைவரும் மிக முதிர்ச்சியான உணர்வுடன் அந்த விதியினுடைய சதியை பார்த்தார்கள். தங்களுடன் நிறைய மலர்கள், சந்தனம், இது போல எல்லாவற்றையும் கொண்டு வந்திருந்தார்கள் மும்பையிலிருந்து. கடைசியாக அந்த நேரமும் வந்தது. அப்போ மம்மாவுடைய அந்த பாடையின் மீது கட்டைகள் வைக்கப்பட்டது. அந்த சமயத்தில் அப்படி ஒரு அமைதி அங்க சூழ்ந்திருந்தது. அதாவது ஊசி கீழே விழுந்தால் கூட சத்தம் எழுப்பக்கூடிய அளவுக்கு அங்க இருக்காது. அவ்வளவு அமைதி. அது பெற்ற மயான அமைதின்னு சொல்லுவாங்க. அதனால மம்மா அந்த சூழ உலகத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்துல நமக்கு ஏற்கனவே தெரியும், மூத்த ராஜயோகி பாபு சொல்லுவாங்க, அதாவது விஸ்வ கிஷோர் சகோதரர் இதயத்தை மிகவும் அழுத்தி கொண்டு கொல்லி போட்டார் மம்மா அவர்களுக்கு. அந்த அக்னியானது அனைத்தையும் பஞ்ச தத்துவத்திற்கு அர்ப்பணம் செய்து விட்டது. பிறகு அனைவரும் அமைதியுடன் வரிசையாக மதுவனத்திற்கு, பாண்டபவனிற்கு எல்லோரும் திரும்பி விட்டார்கள். பாருங்கள், பார்க்கலாம். 24/6/1965 சரீரம் விட்டார். 25-26 தேதி மாலை மதுபனுக்கு, பாண்டவனுக்கு திரும்பி வந்த பிறகு சாகார வதனவாசியாக இருந்த மம்மா அவர்கள் சூட்சும வதனவாசி ஆன பிறகு அங்கே குல்சாதாதி மூலமாக அங்க அந்த அவ்யக்த வதனத்தினுடைய உரையாடலை நாளைக்கு பார்க்கலாம். 7 நாட்களுக்காக போக் வைக்கப்பட்டது. அந்த முதல் நாள் 26/6/1965 மாலை நேரத்தில் வைக்கப்பட்டது. அதை பற்றி நாளைக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது நாளாக எப்படி குல்சார் தாதி மேலே சென்று அவ்யக்த மம்மாவுடன் என்ன செய்தி கொண்டு வந்தார் அப்படின்று நாளைக்கு முதலாவது நாளாக
நாம் பார்க்கலாம். என்ன மம்மா என்ன செய்ய போகிறார்? அவர் என்னென்ன அ நடைமுறையில் கொண்டு வர வேண்டும்? அவரிடமிருந்து நாம் நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று அந்த 7 நாட்களான அந்த விசேஷ செய்தியை இந்த மம்மாவுடைய தினத்தில் நாம் பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. यादों से उतर कर नैनों से दिल में समा जाओ। बच्चे पुकारते हैं मम्मा, फिर से धरती पर आ जाओ। यादों से उतर कर नैनों से दिल में समा जाओ। बच्चे पुकारते हैं मम्मा, फिर से धरती पर आ जाओ। यादों से उतर कर नैनों में तेरी महिमा को सुन सुन कर मन करता है दीदार करे। तेरी महिमा को सुन सुन कर मन करता है दीदार करे। तुम प्यार की सरिता कहलाती, तेरे प्यार से हम भी झोली भरे। दामन फैलाए आस लिए, आ जाओ आस पुगा जाओ। बच्चे पुकारते हैं मम्मा, फिर से धरती पर आ जाओ। यादों से उतर कर नैनों से दिल में समा जाओ। बच्चे पुकारते हैं मम्मा, फिर से धरती पर आ जाओ। यादों से उतर कर नैनों में संसार की हालत ऐसी है जहाँ बहुत जरूरत है तेरी। संसार की हालत ऐसी है जहाँ बहुत जरूरत है तेरी। नफरत की धूप है चारों तरफ, आकर कर दो तुम छाओ घनेरी। मीठी दृष्टि और वाणी से माँ प्रेम नीर बरसा जाओ। बच्चे पुकारते हैं मम्मा, फिर से धरती पर आ जाओ। यादों से उतर कर नैनों से दिल में समा जाओ। बच्चे पुकारते हैं मम्मा, फिर से धरती पर आ जाओ। यादों से उतर कर नैनों में तुम्हें जगदम्बा और सरस्वती कहकर संसार पुकारे।
बच्चे पुकारते हैं मम्मा, फिर से धरती पर आ जाओ, फिर से धरती पर आ जाओ, फिर से धरती पर आ जाओ। यादों से उतर कर नैनों से दिल में समा जाओ, बच्चे पुकारते हैं मम्मा, फिर से धरती पर आ जाओ, 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 फिर से धरती पर आ जाओ। ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இந்த ஜூன் மாதம் விசேஷமான நாளாக இருக்கின்றது. காரணம், அம்மா அவர்கள் தன்னுடைய இந்த ஜூன் மாதம் தன்னுடைய ஸ்தூலமான ஆடையை விடுத்து பாபாவுடைய மடியை அடைந்து அட்வான்ஸ் பார்ட்டில் இப்பொழுது சேவை செய்து கொண்டு வருகின்றார். 24/6/2025 அவருடைய நினைவு தினம். இந்த உலகம் முழுவதும் வெகு விமரிசையாக அவருக்கு நினைவுகளை அனுப்புவார்கள். 1965 சரீர விட்டார். நேற்று கூட நாம் பார்த்தோம், அவர் இளமை காலம் எப்படி இருந்தது, அவர்கள் தந்தை எப்படி பிசினஸ் செய்தார்கள், எப்படி எல்லாம் இழந்து பாபாவுடைய மடியில் வந்த பிறகு எப்படி அந்த லக்ஷ்மி ஆக வேண்டும், அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி ஆக வேண்டும் அப்படி என்ற முயற்சி செய்து வெற்றி கண்டிருக்கின்றார். மாதேஸ்வரியாக இருந்து, சரஸ்வதியாக இருந்து. வாருங்கள், சரீர விட்ட பிறகு அவரை பற்றி அவ்யக்த வதன செய்தியை கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்திருக்கின்றார்கள். அவரை பற்றி நாம் கேட்கலாம். பாருங்கள், இந்த மாதம் அனைத்து சென்டராக இருந்தாலும் சரி, ஜப் ஜோனாக இருந்தாலும் சரி, மதுவனாக இருந்தாலும் சரி, கீதா பாடசாலாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சரி, சுய தரிசன சக்கரதாரி, அதாவது பிராமண குல பூஷன் சகோதரர் சகோதரிகளுக்கு, மதுபன் நிவாசிகளான எங்களுடைய உள்ளார்ந்த அன்பு நினைவுகளை இப்பொழுது நீங்கள் எல்லோரும் ஸ்வீகாரம் ஏற்றுக்கொள்வீர்களாக. உங்களுக்கு மம்மாவுடைய செய்தியானது தெரியும். என்ன தெரியும்? அதாவது இனிமையான மம்மா அவர்கள் அந்த சூலமான ஆடையை விடுத்து என்ன செய்திருக்கின்றார்? சூட்சம வதனவாசி ஆகிவிட்டார். அதனால பிராமண குழந்தைகளான நாம் எல்லோரும் பிரம்ம பாபாவுடன் சேர்ந்து விண்ணப்பித்து வரவழைத்தோம், வரவேற்பு செய்தோம். ஆனால் சர்வசக்திவான் பாபா வேண்டுதலுக்கு விடை தரவில்லை. வர முடியாது. மம்மா சரீரை விட்டு போன பிறகு திரும்பி வர முடியுமா என்ன? முடியாது. அதனால இனிமையான நாடகம் என்று இதை சொல்ல வேண்டும். முரளி முடிந்த பிறகு பகல் 2 மணிக்கு மம்மாவை அவர்களை மதுபன் பூமியிலிருந்து விடை கொடுப்பதற்கான நிகழ்ச்சி ஆரம்பமானது. இது அந்த காலத்துல 1965 அந்த நினைவுகளை நீ கொண்டு வர வேண்டும். அப்போ சர்வசக்திவான் பாபா கட்டளை கொடுத்திருந்தார். என்ன கட்டளை? மம்மாவிற்கு மிகவும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தை உருவாக்க வேண்டும். என்னது? மம்மாவிற்கு மிகவும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தை உருவாக்க வேண்டும். அந்த கட்டளையின்படி வண்ணமயமான மலர்களினால், அந்த வெள்ளை துப்பட்டியால் ரதம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. 1965 முழுமையாக 1:30 மணிக்கு மம்மாவுடைய பௌதிக சரீரம் அந்த மலர்களால் சூழப்பட்டு
அந்த சந்தனத்தினுடைய திலகத்தால் அலங்கரித்து தயாராக வைக்கப்பட்டிருந்தது. பிறகு இறுதி அரை மணி நேரம் வரை பாப்தாதா நாங்கள் அனைத்து குழந்தைகளும் இறுதி பார்வைக்காக, நம்ம எல்லோருக்கும் தெரியும் 4 தாமத்தில் இஸ்டி ஹாலில் அங்க யோகத்தில் எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள். கடைசி வரை இப்பொழுது கூட பாபா எங்களுடைய மம்மாவை திரும்ப அனுப்பி விடுங்கள் அப்படின்று எல்லா பிராமண குழந்தைகளும் விண்ணப்பித்திருந்தார்கள். இறுதியாக 3 மணிக்கு மம்மாவுடைய சரீரம் அந்த ரதத்தின் மீது படுக்க வைக்கப்பட்டது. அங்கே நிறைய மம்மாவுடைய அந்த சூலமான ஆடையை போட்டோக்கள் முதலிய எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய எங்க பாண்டவ பவன்ல அனைத்து கோபிகளும் வரிசையாக நின்றிருந்தார்கள். அப்போ அந்த ரதம் முன்னேறி செல்ல ஆரம்பித்தது. அப்போ சாகார பாபா கூட மதுவனத்தினுடைய நுழைவு வாயில் வரை தோள் கொடுத்து வந்தார். மதுவனத்தினுடைய கேட்டுக்கு வெளியே சென்றவுடன் நம்முடைய ஒரே விதமான அந்த உடுப்பை அணிந்து கொண்டு குழந்தைகள் நாங்கள் அனைவரும் மிகவும் அமைதியுடன் 3 பேராக வரிசை அமைத்துக் கொண்டோம். முதலையாக சகோதரர்கள், பிறகு சகோதரிகள் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த காட்சி நீங்க அனுபவம் செய்து கொண்டிருங்கள். காரணம், அந்த சமயத்துல நாம் இப்பொழுது பார்த்திருக்க கூட மாட்டோம். இது போல செய்திகளை கேட்டுதான் நம்ம அனுபவம் செய்ய முடியும். இப்படியாக சகோதரர்கள் 3 பேராக வரிசையாக ரதத்தின் பின்னாடி சென்று கொண்டிருந்தார்கள். அந்த காட்சி ஏதோ பரிசாக்களுடைய கூட்டம் சென்று கொண்டிருந்தது போல இருந்தது.